இங்க பாரு, அந்த பொண்ணை கடவுளே நமக்கு காட்டியிருக்காரு. கடவுளோட ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் வேண்டாம்னு நாம ஒதுக்கி தள்ளிடக்கூடாதுப்பா. இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அப்பா என்னப்பா பேசுறீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா? டேய், என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அப்பா நடக்க கூடாது எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்க முடியும்? முடியும், முடியும்டா. நீ போய் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். மன்னிப்பா? என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. டேய், முடியாது? கண்டிப்பா என்னால முடியாதுப்பா. அப்படின்னா இந்த அப்பனையும் உன்னால உசுரோட பார்க்க முடியாது. அப்பா இத பாரு, இதை நான் விளையாட்டுக்காகவோ உன்னை பயமுறுத்துறதுக்காகவோ சொல்லல. அந்த பொண்ணு தான் இந்த வீட்டு மருமகன் முடிவு பண்ணி என் மனசு நம்பிருச்சு. இங்க பாரு, இது ஏதோ ஜோசிக்காரர் சொன்னதுக்கு மட்டுமே நான் நம்பி ஏற்பாடு பண்ணல. உங்க அம்மா பாக்கியம் தினமும் என் கனவுல வந்து, ஏங்க இவ தாங்க நம்ம வீட்டு மருமக, அதை மட்டும் மறந்துடாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காடா. வாழ்ற காலத்துல தான் உங்க அம்மா ஆசைப்பட்ட எதையுமே நான் செஞ்சு கொடுத்ததில்லை. இப்ப செத்து சாமியா நின்னு கேட்கறாடா. அந்த சாமிக்கு காணிக்கையா இத நாம கொடுத்தே ஆகணும்பா. போட்டுட்டாரு. ஒரே ஒரு குண்டுனாலும் பெரிய குண்டா தூக்கி அவன் தலையில போட்டுட்டாரு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னப்பா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம இருக்க?